மக்களே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வீடியோ போடுறேன். நான் வந்து மளிகை கடை வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து ஒரு சில காரணத்தால் விட்டுட்டேன். இப்போ வந்து என்னோடய டெய்லி ரொட்டீன், ஈவினிங் ரொட்டீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு இதுதான். உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு தெரில, ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் சன்லைட் வந்து அழகாக இறங்குது பாருங்கள். ஆனால் வீடியோவில் தெரிய மாட்டேங்கி, என் ஃபோன் அந்தளவுக்கு வீக்கு. தெரியுதா? அழகாக இறங்கும் சன்லைட்டு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லோரும் பீச்சுக்கு போய் சன்லைட் பார்ப்பாங்க, மலை பிரதேசத்துக்கு மலை மேலே போய் சன்லைட் பார்ப்பாங்க. எனக்கு இங்கே தோட்டத்துலேயே அழகாக சன் ரைஸ் ஆகும், அதே மாதிரி டவுன் ஆகும். இது சன்செட். ஆனால் அது ஒரு செகண்டு தான் இருக்கும், டக்குன்னு மறைஞ்சிருச்சு, அவ்வளோதான். அந்த ரெண்டு இதுக்கு நடுவில் இறங்குது பாருங்கள், அவ்வளோதான். இவ்வளோ கொஞ்ச நேரத்தில் இப்படிங்கிறதுக்குள்ளே இறங்கிட்டார் சாரு. பட் அது பார்க்கும்போது நம்மளுக்கே தனியாக ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங் வரும். ரொம்ப பிடிக்கும். பட் என்னால் என் ஃபோன் அந்தளவுக்கு தான் குவாலிட்டி கேட்ச் பண்ண முடியல. இது வந்து நம்ம மக்காச்சோள தோட்டம். அந்த ரவுண்டு தெரியுது பாருங்க, அதுதான் சன் செட்டு. இங்கேயும் சோளம் போட்டிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் சோளம் தான் இந்த தடவை, கொஞ்சம் மட்டும் விவசாயம். இது வந்து அடுத்து கடலைக்காண்டி விட்டுருக்கோம், கடலமுத்து போடணும். அதுக்காண்டி இன்னியாவது கொஞ்சமாவது வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இவ்வளோ நாள் கடையும் அதை இதுவும் பண்ணி உழப்பி எல்லாத்தையும் விட்டாச்சு. லாஸ் ஆச்சு, எவ்வளோ லாஸ் ஆச்சு அப்படிங்கிற வீடியோவில் இன்னி வர்ற வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் யாராவது மளிகை கடை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து அது என்னென்ன ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். எனக்கு பர்சனலி நான் வந்து மனசார தான் செஞ்சேன். ஆனால் ஒரு சில காரணங்களால என்னால் கண்டினியூ பண்ண முடியலை. வழி இல்லாமல் க்ளோஸ் பண்ணியாச்சு. இனி அடுத்து என்ன பண்ண போகிறேன் எதுவுமே தெரியலை. இப்போதைக்கு அமைதியாக வீட்டில் இருக்கலாம். ஏன்னா மளிகை கடைக்கு போயிட்டோம்னா வீட்டெல்லாம் பார்க்கவே முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் மார்னிங் எழுந்து மளிகை கடைக்குள்ளே போயிட்டோம்னா ஈவினிங் 10 மணி மட்டும் அதுக்குள்ளே தான் இருக்கணும். வேணால் சரக்கு வாங்க டவுனுக்கு போவோம், அவ்வளோதான். அதை விட்டிங்கன்னா நீங்கள் வேறு எதுவுமே பண்ண முடியாது. அது நம்ம உண்டு, அந்த மளிகை கடை உண்டு, அப்படி தான் இருக்கணும். பட் ஃபேமிலி டைமிங் அதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடும். நீங்கள் ஒரு வேளை பெரிய மளிகை கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா வேணா ஓகே, இல்லாட்டி சொந்தமான கடை வீட்டோடு வச்சுருக்கீங்கனாலும் ஓகே, அது கூட பரவாயில்ல, ஏதாவது சமாளிச்சிடலாம். பட் என்ன மாதிரி வாடகைக்கு பிடிச்சி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வாடகைக்காண்டியாவது ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். கஸ்டமர் போயிடுவாங்க, நிறைய விஷயம் இருக்குது. ஆக மொத்தத்தில் போச்சு, அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணி 1 வீக் ஆச்சு. வீடியோ நீயாவது உருப்படியாக வீடியோவாவது போடுவோம், குக்கிங் வீடியோ இல்லாட்டி விவசாயம் இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோதான். மளிகை கடைக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அதுக்கு வேணால் ஃப்ரீஃபாக ஒரு வீடியோ போடுறேன், நான் என்னென்ன சிக்கலில் சமாளித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் ஆசைப்பட்டு ஆரம்பித்தேன். ஆனால் அது நான் எதிர்பார்த்த அளவுக்கு நான் என் லைஃப்பில் ஒன்று அவ்வளோதான், அதை வச்சு நம்ம ஓட்டணும் அப்படின்னு நினச்சேன். பட் 2 இயர்ஸ் தான், ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸில் இழுத்து சாத்தியாச்சு. பட் கொஞ்சம் காசும் போச்சு.
காசு போச்சு, அது கூட சம்பாதிச்சிடலாம். இப்போ வந்து இவ்வளோ நாள் வெளியே போய் நல்லா ஜனங்களை பார்த்துட்டு இங்கே வந்து வீட்டில் வந்து இப்போ கையில் 10 பைசா வருமானம் இல்லாமல் உட்கார்றது அதை விட ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் சில சுச்சுவேஷன் வேறு வழி இல்லை, அந்த முடிவு எடுத்து தான் ஆகணும். சரி, ஓகே, நீ வர்ற வீடியோவில் எனக்கு எது பெட்டர்னு தோணுதோ அந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் போடுறேன். இயற்கை சார்ந்த வீடியோ மட்டும் போடுறேன். தோட்டம், விவசாயம், ஆடு மாடு இந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் போடுறேன். அது போக குக்கிங், எங்கள் ஊர் ஸ்டைல் பொள்ளாச்சி ஸ்டைல் குக்கிங் வந்து இனி சமைக்கிற வீடியோஸில் போடலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். கோழி வளர்ப்பு, அது வந்து நான் கோழி வாங்கி விட்டேன், அதை வளர்த்துட்டு கடைக்கு போய்ட்டு அது சரியாக பராமரிப்பே இல்லை. அது வேணால் காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில். என்னமோ சொன்ன மாதிரி கிடக்கு. அதுக்கு வந்து நீ அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் பராமரிப்பு கொஞ்சம் பண்ணணும். அடுத்தது அப்படியே இந்த தோட்டத்துக்குள்ளேயே ஏதாவது பண்ணி இது பண்ணணும், அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது, அவ்வளோதான்.